சொல்றா. நான் ஒரு 10 பேர் சேர்ந்து தேடிட்டு இருக்கோம் மாப்ள. வந்தா புடிச்சு வைக்கிறேன் மாப்ள. அவனுங்களாம் அங்க வரமாட்டானுங்கடா. நான் திரும்ப அடிக்கிறேன். ஓகே மாப்ள. என்னென்ன ரொம்ப டென்ஷன்ல இருக்க போல. ஃபோன் மேல ஃபோன் வருது. அண்ணி வராங்களா? ஏய் ஏதாவது பிரச்சனையா? இழுத்துட்டு ஓட போறீங்களா? சும்மா இரு பாப்பா, நீ வேற. சொல்லிட்டு போங்கண்ணே. பாப்பா பாத்து சரி பாப்பா. ஹலோ சொல்லுடா மச்சி. நம்ம தனா சொல்லி இங்கே வந்து பார்த்தேன். இந்த பழைய ரயில் அடி இருக்குல்ல, அதுக்கு பக்கத்தில் ஒரு கல் கடையில் மெட்ராஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் போட்டு ஆம்னி வேன் ஒன்று நிற்கிது. ஆளுங்களாம் ஒரு மாதிரி இருக்கானுங்க. பேச்சு ஒரு மாதிரி தான் இருக்கு. என்னடா பண்ணலாம்? மாமா இங்க பாரு, நீ எங்கேயும் போயிடாத, அங்கேயே இரு. நான் ஒரு 5 நிமிஷத்துல அங்க வந்துடுறேன். சரியா? நீ எங்கேயும் போயிடாத, அங்கேயே இருடா. நான் வந்துறேன்டா. ஓகே மச்சான். அண்ணா இப்போ எங்க போற? பாப்பா, நீ இந்த கால்பியும் இந்த ஃப்ரீசியம் மாத்திரையும் சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன். டானிக் குடிச்சியா? குடிச்சிட்டேன். சூப்பர். இங்க பாரு, நீ அதே இடத்துல உட்காந்துட்டு எங்க போற? இதோ வந்துடுறேன். இந்த நேரத்துல எங்க போற? பாப்பா ஒரு 10 நிமிஷத்துல வந்துடுறேன். நீ இருக்கிற இடத்துல அப்படியே உட்காந்து. சரியா? நான் வந்துடுறேன் பாப்பா. திரும்பி வா. உள்ள கல்லு நல்லா இருக்கானீங்க. 3 பேர் என்ன இல்லையா? என்ன மணிமாரா இதெல்லாம் நீ சாப்பிட மாட்டியா? என்ன வந்து பாப்பா? என்ன மாப்ள ஏதோ பிரச்சனை? ஏய் என்ன மச்சி பாத்தினாரு அட்ரா அவன. ஏய் என்னடா நாங்கெல்லாம் ஃபைட்டர் சார். கும்பகோணம் ஷூட்டிங்காக வந்திருக்கோம். யூனியன் கார்டு சார். இங்கே ஒரிஜினல் கல்லு கடைக்குன்னு சொன்னாங்க, அதான் குடிச்சிட்டு போகலான்னு வந்தேன் சார். மற்றபடி யாரும் பிரச்சனைலாம் பண்ண வரல சார். வாங்கடா. அவன் பேசின விதமே வேற மாதிரி இருந்துச்சு. இப்படிலாம் குடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்க மாட்டான். சரி பாப்பா தனியாக உட்காந்துட்டு இருக்கு, நான் கிளம்புறேன். ஏய் வரேன்டா. ஓகேடா. பாப்பா, பெயின் வரும்போது ஃபிட்ஸ் வரக்கூடாது, ஃபிட்ஸ் வரும்போது பெயின் வரக்கூடாது. அது ரெண்டும் ஒன்றா வந்துச்சுன்னா அண்ணனுக்கு நீங்கள் 2 பேரும் வேணும்டா. புரிஞ்சுதா? வெறி புற்றவன் கொலை பண்ணுன்னு இறங்கிட்டான். ரத்த கரை இல்லாமல் தூங்க மாட்டான். கையில் யாரும் கிடைக்கல, தெருவில் இருக்கிற நான் எல்லாம் வெட்டி போட்டுருவோம்.
23 வருஷம் கோழி அடக்காக்கிற மாதிரி காத்துட்டு இருந்தேன். அதுவும் இந்த ஒரு நாளுக்காக தான் மச்சான். அதாவது ஊருக்கு ஏதோ எவனுக்கு அது பிரச்சனைனா ஒரே போன் டக்குனு போய் நிற்பேன். ஆனா என் தங்கச்சிக்காக பாவடா எப்படி வந்தாலும் எப்படி கஷ்டப்படும். ஐயோ, நம்ம ஃப்ரெண்டு சரவணன் அவனுக்கு என்னடா பதில் சொல்லுவேன்? இவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னடா பதில் சொல்லுவேன்? எப்படி கஷ்டப்பட்டாலும் அவன் எப்படி வந்தாலும் மச்சான் இன்னைக்கு நான் வேஸ்ட் கோபி என்னன்னு கேள்றா. டேய் கேக்குற நீ எங்கடா போற? மச்சான் கூப்பிடுறாங்கடா. டேய் மச்சி என்னன்னு கேள்றா. என்னாச்சு சிஸ்டர்? அவர்கிட்ட தான் சொல்வேன். மணிமாறன் உங்க தங்கச்சிக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு. மேடம் என் தங்கச்சி 2 பேரும் சேஃப் தான். மச்சான் டேய் என்னடா சின்ன புள்ள மாதிரி அழுதுட்டு இருக்க? டேய் சூப்பரா அழாதடா. சிஸ்டர் இது வச்சுக்க. பர்ஸ்லயே கொடுத்துட்டானா? எங்க இப்ப போய் பார்க்கலாமா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ரொம்ப தேங்க்ஸ்டா. மாமாவோட சவால், சபதம், சண்டை, ஆசை, வெற்றி, வேண்டுதல் எல்லாமே நீங்கதான். ஏய் தேங்க்ஸ்டா. ஏய் மாமாவால இன்னைக்கு வர முடியலடா. என்ன மன்னிச்சிடுறா. மணிமாறன் டாக்டர் தேங்க்ஸ் டாக்டர். போதும் உங்க தேங்க்ஸ் எல்லாம் பிளட் குரூப்போட ஒரு அனுப்பிச்சு வச்சிங்களே அந்த ஃப்ரெண்டுக்கு சொல்லுங்க. சொல்றேன் டாக்டர் தேங்க்ஸ். ஏய் யாரா வந்திருப்பா? தெரியல மச்சி, நாங்களாம் உன் கூட தான் இருந்தோம். ஏய் நம்ம குமார்ரா. அவன் கலெக்ஷன் காசை வாங்குறதுக்கு வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருந்தான். அவனுக்கு போன் போடு. ஏய் அவனுக்கு கால் போடு. ஏய் குமார் எங்கடா இருக்க? காரைக்கால் டியூட்டில இருக்கேன்டா. அப்ப வேற யாரு? ஏய் நம்ம ரமேஷா இருப்பான்டா. சின்ன வயசுல இந்த மாதிரி காமெடி பண்ணிட்டு இருப்பான். அவன் விளையாடுறான்னு நினைக்கிறேன். இப்போ போனை போட்டு பாரு. வீட்டுக்கு வந்திருந்தேன். நான் வரல. இல்லப்பா என்ன செய்தி? இல்ல கஷ்டமா போயிட்டுருக்கா? இல்லப்பா வெளியில போயிருக்கேன். அண்ணா அவன் நல்லா குடிச்சு தூங்கிட்டு இருக்கானே. அவன் வெளியூருக்கு போயிருக்கானுப்பா. செந்தில். ஏய் செந்தில் இல்லன்னு தான்டா சொல்றான். ஏய் எல்லா பிரச்சனைக்கு இவன் தான்டா காரணம். இவன் மட்டும் டிஸ்டர்ப் பண்ணாம இருந்ததா நான் இலக்கிய விட்டு போயிருக்கவே மாட்டேன்டா. ஹலோ ஏய் வாடா. வாவான்னு சொன்ன வீட்டுக்கு வந்த ஆள் இருக்க மாட்டியா? என்ன சொன்ன? ஹலோ வீட்டுக்கு வந்தா வாங்க உட்காருங்க தண்ணி சாப்பிடுங்கன்னு சொல்லும் போது உன் தலையெடுக்கலான்னு பார்த்தேன். ஏய் பாவம் அந்த பொண்ணு உன் தங்கச்சி தானே? சார் சார் ஏய் யாரா சாரு? நான் உனக்கு ஆபீசரா? பாஸ். ஏய் யாரா பாஸ்? இல்ல பாஸ். நீங்க எங்க இருக்கீங்க பாஸ்? ஏன் மறுபடியும் எங்க இருக்கேன்னு கேப்ப. வந்த ஆள் இருக்க மாட்ட. உனக்கு தான் மரியாதையே தெரியாது. ஐயோ இல்ல பாஸ். நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க, நானே வரேன். வந்து பாஸ் என்ன குத்தி கொலை பண்ணுங்க பாஸ். என்ன கண்டு துடுமா வெட்டி போடுவேன். பாஸ் நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க, நானே அங்க வரேன். ஏய் நீ வானா வரணும் குத்துனா எல்லாம் இஷ்டம் தானா? மட்ட பண்றதுக்குலாம் ஒரு மூடு வேணும்டா. சார் நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க சார். சார் காமெடி பண்ணாதடா. சார் சாரி சார். நீ கால்ல பேசின தெரியுமா? அந்த மாதிரி பேசுறா. முக்கியமான கால் ஒன்று வந்துச்சு, அதனால கிளம்பிட்டேன். இல்லைன்னா ஒரு சங்கத்துக்கு தான் நான் போயிருப்பேன். விடா. சார் இப்போ வந்து குத்திட்டு போங்க சார். பேசாம இருடா. சார் ஹலோ சார். மச்சி ஏய்
என்னடா டேய் மல்லி வந்துட்டு போயிருக்கான்டா. நம்ம பாப்பா அவன் தான் அட்மிட் பண்ணிட்டு போயிருக்கான். இல்லையா நான் இல்லாத நேரத்துல அவன் வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்கான்டா. ஏய் சொன்ன மாதிரி வந்துட்டு போயிருக்கான்டா.